அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வாம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மாசி மாதம் 1ஆம் நாள், குருவாரம், வியாழக்கிழமை. இந்த மாசி மாதம் உயர்ந்த மாதம் என்று சொல்வது. இந்த மாதம் அதாவது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். சிவன் ராத்திரி அப்படின்னு ஒரு விசேஷ சிறப்புகள் உண்டு. இந்த சிவபெருமானுக்கு 4 காலம் பூஜை நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எல்லா ஆலயங்களிலும் சிவனுக்கு 4 காலங்கள் சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி மகத்தன்னைக்கும் சிவாலயங்களில் விசேஷம் நடக்கும். மாசி மகத்தன்னைக்கு திருச்செந்தூரில் சிறப்பாக நடைபெறும். இப்படியெல்லாம் அந்த மாசி மாதம் ரொம்ப உகந்த நாள். 1ஆம் நாள் வியாழக்கிழமை, பிரதம தேதி 9/6 வரை இருக்குது இரவு. பின்னாடி திவ்ய தேதி வந்துடுது மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் 9:55 வரை இருக்குது. பின்னாடி பூரம் வந்துடுது. அமிர்த யோகம், சித்த யோகம். மகம் இருக்கிற வரை அமிர்த யோகம், பின்னாடி சித்த யோகம் வருது. ராகு காலம் வியாழக்கிழமை எப்போதுமே 1, 2, 3. யமகண்டம் 6லேருந்து 7:30. குளியும் 9 முதல் 10:30. சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி பிறந்த உடனே சூரியன் கும்பத்துக்கு வந்துட்டார். அது இந்த புனர்பூச நட்சத்திரம். இன்னைக்கு நட்சத்திரம் பூசங்கிறதுனால பூஜை முடிஞ்சு இன்றைக்கி மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் என்பதனால இன்றைக்கி சிம்மத்துக்கு வந்துட்டார் சந்திரன். அதனால் இதில் இந்த 2 கிரகங்கள் மாறிடுது. அதனால் சந்திரனும் சூரியனும் மாறிட்டாங்க. அடுத்தபடியாக செவ்வாய் அங்கே தான் இருக்கார். அவர் மிதுனத்தில் இருக்கார், மாறலை. புதன் கும்பத்தில் இருக்கார். குரு ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் குருவோடைய வீடான மீனத்தில் உச்சம் பெறார். சனி சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் உடைய அருமைகள். இதில் சொந்த வீட்டில் ஆட்சியில் சனி பகவான் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெறார். இது 2 ஒரு பெரிய அமைப்பு. அதனால் சனி ஆட்சி, சுக்கிரன் உச்சம், இது 2 ஒரு நல்ல வலுவை சேர்க்கக்கூடிய அமைப்பு. இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அது நல்ல அருமையான பலன். சனி பகவான் 11ல் இருக்கார். புதன் 11ல், சூரியன் 11ல். இந்த 11ல் இருப்பது எல்லாம் நல்லது தான் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதனால் இன்று சந்திரன் 4 கூடியவர் 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதுவும் ஒரு நல்ல பலன் தான். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவரவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கலாம். அவங்கவுங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு ஒரு அருமையான நாள் என்று. அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார். அங்கே உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. அது ஒரு நிறைவு. சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார். ராகு 11 இருக்குது, சனி 10ல் இருக்குது. இது 2 உங்களுக்கு நல்ல அமைப்புகள்.
இந்த ரிஷபராசிக்காரனுக்கு குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறது. அதனால் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. சூரியன் இருக்குது, சனி இருக்குது, புதன் இருக்குது. அதனால் தொழிற்சானம் நன்றாக இருக்கிறது, லாபஸ்தானமும் நன்றாக இருக்கிறது. ஜென்ம ராசி மட்டும் சரியில்லை, மற்றெல்லாம் நல்ல நிறைவாக இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இடம் மாற்றங்கள் கேட்கும். இந்த இடம் மாற்றத்துக்குரிய வாய்ப்புகள்லாம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஒரு ராசியில் குரு இருக்கார், செவ்வாய் இருக்குது. இந்த ராசியில் செவ்வாய் இருக்கிறது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதாவது உடம்பை உஷ்ணப்படுத்துவார், தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் தேவையில்லாத விரயத்தை ஏதாவது உண்டு பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு 10ல் ராகு சுக்கிரன் இருக்கார். அதனால் தொழில் நன்றாக இருக்கும். வருமானம் செலவு வரும். அப்படி வந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜாக்கிரதையாக நிலமாக நடந்துங்க. குடும்பமானவரை முடிஞ்சுன்னா நல்ல செலவுகளாக பண்ணுங்க. சுப விரயங்களாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா பண்ணுங்க. அப்படி இருக்கலாம் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா பார்த்து கவனமாக மெதுவாக நடந்து கொள்ளுங்க. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் சூரியனுடைய வீட்டில் நட்பு இருக்கிறதோடு இருக்கார். உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை, சிறந்த பலன்களை தருவார். அன்பான கடகராசி என்பவர்களை ரொம்ப கவனமாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த நாள் சரியில்லை. குரு 10ல் இருப்பார். கெட்ட பேர்கள்லாம் ஏற்படும். அதனால் பார்த்து நிதானமாக, இப்போ வேலை பார்க்குறீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரியோடைய இம்சைகள் இருக்கும். அதனால் நம்ம நேர்மையாக வேலை பார்த்தாலும் நமக்கு நேரம் இல்லைன்னா நமக்கு அவங்களால படிச்சொல்லாம் ஏற்படும். ஜாக்கிரதையாக பொறுமையாக ஏற்றெல்லாம் பேசாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சிம்மராசிக்கு சரியாகல. அதனால் ரொம்ப பொறுமை தேவை. கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் குரு 9ஆம் இடத்துல இருக்கார். பெரிய சிறப்பு. குரு 9ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்ல உயர்ந்த அமைப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்வது. அந்த இடத்துல குரு பகவான் இருந்தால் ஒரு நல்ல பலன். அடுத்து சனி பகவான் 6ல் இருக்கார். அதுவும் நல்ல பலன் உங்களுக்கு. அன்பான கன்னிராசி என்பவர்களை குழப்பம் இல்லாமல் காரியங்களை நல்ல விதமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். துளாராசி என்பவர்களை உங்களுக்கு 6ல் ராகு இருக்குது. அது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல உங்களை ஒரு குறைவுலாம் பார்த்து கொள்ளுங்கள். சித்திரை மாதம் 13ஆம் தேதி வரை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த இடமும் உங்களுக்கு நல்லது தான். அடுத்து குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிற அஷ்டம குரு உங்களுக்கு எதையும் நடக்க விட மாட்டார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு இன்றைக்கு நாள் நல்லா இருக்குது. குரு 7ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 4ல் சூரியன் சனி 2 பேர் இருக்காங்க, புதனும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ராகு 5ல் இருக்குது, நல்லது தான். சுக்கிரன் 5ல் இருக்காரு, அதுவும் நல்லது தான். அதனால் உங்களுக்கு விருச்சிக ராசி என்பதுக்கு நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும். அடுத்து தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு சனி 3ல், ராகு 4ல். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஆனால் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதனால் பார்த்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அன்பான மகர ராசி என்பதில் இன்று உங்களுக்கு நேரம் 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. குரு பகவான் 5ல் இருக்கார். ராகு பகவான் 3ல் இருக்கார். சுக்கிரனும் 3ஆம் இடத்துல. சுக்கிரன் 3 மறைவு. ஆனால் ராகுக்கு 3ஆம் இடம் நல்ல இடம். அதனால் உங்களுக்கு அருமையான நாள். 7.5 அடுக்கு அவங்கவுங்க வயதிட்ட கோடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறதுனா ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக மெதுவாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. அதுபடி அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி அந்த சுற்றுகள் வரும். பார்த்து பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த 7.5 சனி போகும்போது நல்லதை பண்ணிட்டு போவான்னு சொல்கிறாங்க.
அது தவறு. சனி திசையில் தான் போகும்போது நல்லது செஞ்சுட்டு போவான். 7.5 சனி கண்டிப்பாக அந்த 7.5 வருஷம் நம்மளை ஆட்டி படுத்திடுவான். அதில் 2வது சுற்றாக இருந்தால் ஒன்றும் பண்ணார். மங்கு சனி பொங்கு சனி மரண சனி சொல்லி 2வது சுற்று கஷ்டப்படுத்துவான், சுபகரங்களாக பண்ணுவான்னு பேர். அதனால் அன்பான நேர்களை கும்பராசி என்பவர்களை பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களை உங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இல்லை. அவர் அடுத்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு மேலே, ஒரு வருஷம் 3 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குரு நல்ல பலனை தருவார். குரு பகவான் கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பலன். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது ஒரு நல்ல அருமையான அமைப்பு வரும். அதனால் மீனராசி என்பவர்களை குழப்பம் இல்லாமல் ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களாம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அதாவது அந்த இறைவருடைய வழிபாடு நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் தரும். அதனால் அன்பான நேயர்களை இன்று உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம்தான். அதனால் இந்த கொஞ்சம் இறை வழிபாடை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டு, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை பார்த்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் இப்பொழுது ஒரு முக்கியமான கருத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். முன்னோர்களுடைய வழிபாடு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது எல்லாரும். அந்த முன்னோர்கள்லாம் யார்? நம்ம உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் முன்னோர்கள். அவர்களுடைய வழிபாடு நம்ம விடாமல் செய்யணும். அதாவது திதி கொடுக்கறது அதுக்கு பேர். இதை நம்ம செய்யறது இல்லை. அதோடு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த திதியெல்லாம் பார்க்கல, இறந்த இங்கிலீஷ் தேதி ஆங்கில தேதியை வச்சுக்கிட்டு அந்த ஆங்கில தேதிப்படி அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம், இறந்த நாள் கொண்டாடுறோம். இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. நட்சத்திரப்படி தான் பிறந்த நாள் கொண்டாடணும், இறந்த நாள் கொண்டாடுவதற்கு திதிப்படி தான் கொண்டாடணும். தமிழ் மாதத்தில் அந்த என்ன திதி வருது, அது வளர்முறையா தேய்முறையா என்று நம்ம தெரிஞ்சு கொண்டு அதுக்கு அவங்கள நம்ம நேரத்தை குறித்து வச்சுக்கணும். ஒரு டைரியில் அவங்க இறந்த நாளை குறித்து வச்சு என்ன திதியில் இறந்தாங்க, அது வளர்முறையா தேய்முறையான்னு எழுதி வச்சுக்கிட்டா அந்த வருஷம் நம்ம அந்த மாஸ்டர் அந்த திதியை பார்த்துடலாம். பார்த்து அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு ஒரு அது தவசம்னு சொல்லுவோம். அதை ஒரு நினைவு நாள் கொண்டாடணும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அது நம்ம பெரும்பகுதி அது நடக்குதில்லை, அதை யாருமே பண்ணுறாங்க இல்லை. அப்போ நடக்கலை பண்ணலைங்கிற போது அதனுடைய சிரமங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், வாழ்த்துறை வேணும். நம்மளை அவங்க சபிக்க மாட்டாங்க, வாழ்த்தின்னு இருப்பாங்க. நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறானே, நம்மளை நினைக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு மனசில் அவங்களுக்கு அந்த ஆத்மாவில் ஒரு குறைபாடு இருக்கும். அந்த குறை நம்முடைய வளர்ச்சியை தடைப்படுத்தும். அதனால் இந்த திதி, அதனால திதிகள்னு என்று பெயர். 15 திதி. அந்த திதி 15ம் வளர்பிறை தேய்பிறம், பௌர்ணமிக்கு அப்புறம் அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் வந்தால் வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வந்தால் அது. இது மாதிரி நம்ம இந்த வழிபாடுகள் நமக்கு செய்வது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இந்த முன்னோர்களுடைய வழிபாடு. தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் தான் அவங்க, தாத்தா பாட்டி. அதில் இந்த வழிபாடு செய்யும்போது எனது வம்சத்தில் அறிந்த பேர் அறியாத பேர் 7 3 21 தலைமுறைக்கு திலானுமா திலமான அமாவாசை பண்ணுறது தத்தம் தண்ணி எழுதி வருது. அப்படின்னால அந்த எனது வம்சத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி இந்த எழுந்தண்ணி விடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு நம்மளில். அந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக முன்னோர்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அது அவங்க இறந்த நாளில் கூட ஒரு ஏழைகளுக்கு ஒரு அன்னதானம்லாம் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு உண்டு. கிராமங்களில் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது மாதிரி நகரங்களில் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய முதியோர்கள் காப்பகமெல்லாம் இருக்குது. அங்கே கொண்டு போய் நிறைய முதியோர் வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்தபடியாக இந்த கன்னிகளுக்கு பூஜை பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. கன்னிகா பூஜை என்று அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. கன்னிகள்னா நம்ம குடும்பத்தில் அந்த ருது ஆகாமலே, வயதுக்கு வராமலே அந்த குழந்தைகள் இறந்து போயிட்டால் அது கன்னின்னு போயிடும்.
கன்னிகா பூஜைன்னு சொல்லி அந்த பூஜையெல்லாம் பண்ணுறது. அது ஒரு பழக்கம் உண்டு. குடும்பத்தில் யாராவது நம்ம தலைமுறையில் யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாமலோ வயதுக்கே வராமலோ ஒரு பெண் குழந்தை இருந்தால் அவள் தெய்வம் கன்னிகா பூஜை. இந்த குறி பார்க்குறவங்க கூட இந்த வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது, கன்னி தெய்வம் சொல்கிறாங்கன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. அது பார்க்குற போது அது ஒரு சில கருத்து உண்மைதான்னு கூட சொல்லலாம். அதனால் அது ஒன்று. அடுத்து கன்னிகா பூஜை என்பது நம்மளால் முடிஞ்சது இந்த கன்னி பெண்களாக பார்த்து நம்ம வீட்டில் நம்ம அன்றைக்கி நல்ல முறையில் ஒரு ஒரு தெரிஞ்சவங்க நல்ல கொஞ்சம் சாஸ்திரம் படித்தவங்களை வர சொல்லி அவங்க மூலமாக அந்த கன்னிகா பூஜையை பண்ணி நம்மளால் முடிஞ்சது ஒரு 5 கன்னி பெண்கள், 7 கன்னி பெண்கள், 11 கன்னி பெண்கள் அவங்களுக்கெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு தேவையான அனைத்து வஸ்திரத்துலேருந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்கள உட்கார வச்சு மாலை போட்டு அவங்களுக்கு அந்த கன்னிகா பூஜைக்குரிய மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணி அவங்களுக்கு தீபாரணை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவங்க சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. கன்னிகா பூஜைன்னா கன்னி தெய்வம் என்று பேர் இருக்குது. அவங்கள்ட்ட அச்சதை வாங்கிக்கிறது அது ஒரு பழக்கம் உண்டு. அதுவும் நம்ம ஆரம்பத்தில் கண்டிப்பாக செய்யணும். எப்போவாவது ஒரு முறை அந்த கன்னி பூஜையை நாம் பண்ணணும். அடுத்தது சுமங்கலி பூஜைன்னு பேர். நம்ம குடும்பங்களை சுமங்கலிகளாக இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நினைத்து ஏதாவது ஒரு காலங்களில் நம்ம வருஷம் பண்ணணுமா அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 4 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தவணை அந்த நம்ம இல்லத்தில் சுபகாரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சுமங்கலி பூஜை அப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு பழக்கம். சுமங்கலி பூஜை என்னென்னா சுமங்கலியாக யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி அது பண்ணுறது உண்டு. இதை அந்த பிராமண சமுதாயத்தில் இந்த சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. அது அருமையாக பண்ணுவாங்க. அதுக்கு முறையாக எல்லாமும் செஞ்சு அது சுமங்கலி கிடைக்கணும், ரொம்ப கஷ்டம். அது பிறந்த வீடு பொண்ணுகளை வச்சு தான் பண்ணுறதுடைய ஒரு வழக்கமெல்லாம் உண்டு. அது மாதிரி அந்த சுமங்கலிகளுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள தெய்வமாக சுமங்கலிகளாக நினச்சி, இப்போ தாயார் சுமங்கலியாக இருந்து போயிட்டாங்கன்னா தாயார் நினச்சி, பாட்டி சுமங்கலியாக இருந்தால் பாட்டியாக நினச்சி, இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தில் இறந்தவர்களை நினச்சி நம்ம அந்த சுமங்கலிகளுக்கு பூஜை பண்ணி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. அது குடும்பங்களில் நடக்குது, அது சில குடும்பங்கள் நடந்துருக்கு. அது எல்லா சமுதாயத்திலையும் பண்ணலாம். இந்த சுமங்கலி பூஜை என்பது எல்லா சமுதாயத்திலையும் இது பண்ணலாம். அது நமக்கு முறைப்படி அந்த மாதிரிலாம் நமக்கு பண்ண தெரியலன்னா ஏதாவது சுமங்கலிக்கு ஒரு 5 சுமங்கலிக்கு இப்போ ஒரு நல்ல ஆடி வெள்ளி, தை வெள்ளி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் அவங்களுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள குளிச்சுட்டு வர சொல்லி, சுத்தமாக வர சொல்லி அவங்களுக்கு எல்லாமே புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு தலைக்கு நிறைய பூ வாங்கி கொடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து ஒரு தாம்பாளத்தில் தட்சணை வெத்தலை பாக்கெல்லாம் மாலை போட்டு அவங்களுக்கு நலுங்கிடுறதுன்னு ஒரு பழக்கம். இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள சாப்பிட சொல்கிறது. சாப்பிட்டு முடிஞ்சவொடனே அவங்கள்ட்ட அச்சதை கொடுத்து நம்ம நமஸ்காரம் பண்ணி அச்சதை வாங்கிக்கிறது. இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அமைப்பு. இது என்ன பண்ணணும்னா முன்னோருடைய ஆசீர்வாதம். நம்ம குடும்பத்தில் சுமங்கலிகளாகவே நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அடுத்து பிரம்மச்சாரி பூஜைன்னு பேர். இந்த கன்னிகா பூஜை மாதிரி இந்த பிரம்மச்சாரி பூஜைன்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு பெரிய சிறந்தது. இந்த கல்யாணம் பண்ணாமல் குழந்தைகள் ஆண் பையன்கள் இருக்காங்களே பிரம்மச்சாரின்னு பேர், அந்த பையன்களை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது நிறைய பலன் உண்டு. அந்த பிரம்மச்சாரி பூஜைக்கும் நிறைய பலன் இருக்குது. அவங்களுக்கு 4 முளை வேஷ்டி தான் எடுத்து கொடுக்கணும், 8 முளை வேட்டிலாம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு 4 முளை வேஷ்டி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்கள குளிச்சுட்டு வந்து சொல்லி வஸ்திரம்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு உட்கார சொல்லி அவங்கள பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு இலை போட்டு பரமாறி அவங்கள சாப்பிட சொல்லி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அடுத்து தம்பதி பூஜைன்னு ஒன்று. இந்த தம்பதி பூஜைகள் அப்படிங்கிற போது நம்ம அந்த முக்கியமான காலத்தில் அது நடக்கும். இந்த 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 100 ஆண்டு, இந்த காலங்களில் தம்பதிகளுக்கு பூஜை பண்ணுறது. தம்பதிகள்னால் நம்மளை விட இப்போ 60ஆம் கல்யாணம் ஒருத்தர் பண்ணிக்கிறாங்கன்னா 60 வயசு மேலே உள்ளவங்களை கணவன் மனைவியை கூப்பிட்டு அவங்களுக்கு திருமங்கலியெல்லாம் வாங்கி கொடுக்கணும். திருமங்கல்யம் இந்த நகரத்தாரெல்லாம் இந்த தம்பதி பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கம் உண்டு. பிராமண குடும்பத்தில் அந்த தம்பதி பூஜைலாம் நிறையா இருக்குது. இது எல்லாருமே பண்ணலாம். தம்பதி பூஜை அப்படின்னு அதுக்கு பேர்.
இந்த பூஜையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நிறைய பலன்கள் உண்டு. அதனால் இதெல்லாமே யாருக்கும் கண்டுக்கிறது இல்லை. அது கண்டிப்பாக நம்ம சாதாரணமாக கூட தம்பதி பூஜை பண்ணலாம். அந்த 60ஆம் சாந்தி பண்ணிக்கிட்டா தான் தம்பதிகளுக்கு பூஜை பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. நம்ம அந்த இது பண்ணுற மாதிரியே சுமங்கலி பூஜைகள் மாதிரி சுமங்கலி பிரார்த்தனைன்னு பண்ண முடியாட்டாலும் சுமங்கலி பூஜை பண்ணலாம். அந்த சுமங்கலி பூஜை பண்ணுற அன்றைக்கே நம்ம வந்து கன்னியா பூஜை பண்ணலாம், சுமங்கலி பூஜை பண்ணலாம், பிரம்மச்சாரி பூஜை பண்ணலாம், தம்பதிய பூஜை பண்ணலாம். இதுக்கெல்லாம் நமக்கு இடமும் வாய்ப்பும் நேரமும் பொருளாதார வசதி இருந்ததுன்னா ஒன்றாகவே எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய அமைப்பு அது. அந்த மாதிரிலாம் நம்ம அந்த தம்பதிகளுக்கு பூஜை பண்ணி அந்த தம்பதிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து நம்முடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, கஷ்டங்கள் வந்தாலும் காரியங்கள் நமக்கு தடைப்படாது. இதில் நமக்கு தெரிஞ்சவரை நமக்கு ஏதாவது தெரிஞ்சவரை தெரியாத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். தெரியாமல் ஒரு காரியம் செஞ்சோம்னா அது குற்றம் இல்லை. அதனால் தெரிஞ்சவரை அந்த காரியத்தை நம்ம செய்து நம்ம ஒரு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற போது நமக்கு அதுக்கு மேலே என்ன ஒன்று இருக்குது, கோபூஜைன்னு ஒன்று இருக்குது. கோவென்றால் பசு. இந்த பசுமாட்டை பூஜை பண்ணுறது. இந்த பசுமாட்டை எதுக்காக பூஜை பண்ணுறது அப்படின்னா, பசுமாட்டில் எல்லா தெய்வங்களும் குடி கொண்டு இருக்கிறாங்க. வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாஸ்திரங்களில் இருக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் கோபூஜை உண்டு. கோபூஜை பண்ணாத நிகழ்ச்சிகள் எதுவுமே கிடையாது. பொதுவாக வீடு கிரகப்பிரவேசம் போனால் கோபூஜை பண்ணி தான் பண்ணணும். அது மாதிரி கோபூஜை, கஜ பூஜை, யானையை வச்சு பூஜை பண்ணுறது, குதிரையை வச்சு பூஜை பண்ணுறது, காளை மாட்டை வச்சு பூஜை பண்ணுறது, நாயை வச்சு பூஜை பண்ணுறது, பாம்பை வச்சு பூஜை பண்ணுறது, இப்படியெல்லாம் சர்ப்ப பூஜைன்னு அதுக்கு பேர். இப்படியெல்லாம் அந்த பூஜைகள்லாம் ஒன்றொன்றுக்கும் ஒரு விதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓரளவு ஒன்றுமே தெரியலன்னா அவங்கள தெய்வமாக நினச்சி நம்ம பூஜை பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி இந்த கோ பூஜை வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து கிரகப்பிரவேசம் பண்ணால் தான் இந்த கோ பூஜை பண்ணணுமா அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. எப்போ வேணாலும் பண்ணலாம். கோபூஜை பண்ணுறதுக்கு கால நேரங்கள்லாம் கிடையாது. ஒரு நல்ல நாளில் நம்ம திடீர்னு ஒரு மனசு சரியில்லைன்னா ஒரு பசுமாடை சொல்லி அந்த பசுமாட்டுக்கு கோபூஜைக்கு என்ன பண்ணுறாங்க, வேட்டி துண்டு வாங்கி கொடுக்குறாங்க. வேட்டி துண்டு வாங்கக்கூடாது. அந்த கோ என்பது பெண் பசுமாடு. அந்த மாட்டுக்கு வந்து புடவையும் ரவிக்க துண்டு தான் வாங்கி கொடுக்கணும். கண்ணு முடிக்க வேணால் துண்டு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு புடவை வஸ்திரங்கள், அந்த புடவை அதான் கட்டிக்க போது அதை வளர்க்குறாங்கல்ல அவங்க கட்டிக்குவாங்க. அதனால் அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் செய்து அதுக்கு உணவுகள்லாம் கொடுக்கணும். உணவுனா அதுக்கு என்ன பண்ணுறோம், சமையல் பண்ணி சாதம் போடுறோம். அதுக்கு பச்சரிசி, வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் கொடுக்குறது. அதை பூஜை பண்ணி அதை முறைப்படியாக அதுக்கு வந்து பூஜை பண்ணணும். அங்கங்கள் பூரா அதுக்கு பூஜை பண்ணணும். எல்லா அங்கங்கள்லேயும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க. அவங்களுடைய பாதத்திலிருந்து கண்டிப்பாக உடம்பு பூரா, தலையில், கொம்பில், கண்ணில், பால் பகுதியில், பின்னாடி சிறுநீர் துவாரத்தில், இதில் எல்லாம் முக்கியமான பகுதிகளில் பூரா அவங்களுக்கு வந்து தெய்வங்கள் குடிகொண்டு இருக்கிறதாக. அதாவது இந்த பசுமாடை வந்து பின்பகுதியில் தான் நம்ம, ஏன்னா கொம்பில் வந்து யம தர்மராஜா இருக்கார். அதனால கொம்பு பக்கம் போய் யம தர்மராஜா போய் நம்ம கும்பிடக்கூடாதுன்னு ஒரு கருத்து ஒன்று உண்டு. அவருக்கு கோயிலே கிடையாது. அதனால் பசுமாடை வந்து பின்பகுதியில் தான், வால் பக்கம் தான் நம்ம வந்து கும்பிடணும்னு வருது. காளமாடு, யானை எல்லாம் முகப்பொழு தான் முன்னாடி தான் யானைகள்லாம் பூஜை பண்ணணும். இப்படியெல்லாம் அந்த பூஜை பண்ணி இப்போ கஜ பூஜை, யானையை பூஜை பண்ணுறதுல 2 பலன் நமக்கு கிடைக்கிது. கஜ பூஜைங்கிறவோடு அது விநாயகருடைய வழிபாடுக்கும் அது சிறந்தது. அதனால் அந்த விநாயகரை வழிபாட்டு அது மாதிரி எல்லாம் நமக்கு இப்போ அந்த கஜ பூஜை பண்ணுறது யானைக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம். மற்றதுக்கெல்லாம் சாப்பாடு ரிஷப பூஜைக்கெல்லாம் அரிசியும் எல்லாம் சக்கரை தான் கொடுக்கலாம். அதுக்கு வந்து யானைக்கு வந்து அதுக்கு நிறைய வயிறாறு ஆகாரம் கொடுக்கணும். நிறைய சம்பாத்தியாதம் அந்த காலத்தில் கோவிலில் சம்பாதம் போட்டு உருட்டி கொடுப்பாங்க. அது மாதிரி சம்பாத்தியாதம் தயார் பண்ணி யானைக்கு கொடுக்குறது நல்லது. இப்படியெல்லாம் சில இதுகள்லாம் இருக்குது. இப்போ சர்ப்ப பூஜை பண்ணால் என்ன கொடுக்குறது, சர்ப்பம் வருமா வரும்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், ஒரு சிவாச்சாரியார் சர்ப்ப பூஜை பண்ணார். அதுக்கு வந்து சர்ப்பம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாம், சக்தி இருந்தால் வரலாம், அது இல்லை. அதுக்கு வந்து பால் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பால் கொடுத்தா அதை பாலை குடிச்சிட்டு அது அதுக்கு போயிடும். அது மாதிரி பைரவருக்கு வந்து அதுக்கு வந்து அதுக்கு பால் கொடுக்கலாம். அவருக்கும் ஆகாரம் கொடுத்தா பால் கொடுத்தா சாப்பிட்டு பூஜை ஒன்று வேணும் விளையாட்டு போயிட்டார். இப்படியெல்லாம் ஒரு பூஜைகள் இருக்குது. இந்த பூஜைகள்லாம் நமக்கு முன்னோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு தந்திருக்கிறாங்க. எதையும் நம்ம கொஞ்சம் முறையாக சாஸ்திர யுக்தமாக பண்ணோம்னா பிழை இல்லாமல்
பக்தியோடு ஆச்சாரத்தோடு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய சந்ததிகள் வந்து சிறப்பாக இருக்கும், நம்முடைய குழந்தைகள் வந்து நன்றாக இருக்கும், நம்முடைய பயணம் சிரமம் இல்லாமல் தடை இல்லாமல் கஷ்டப்படாமல் நம்முடைய ஜீவன் சென்றடையும். இதுக்காக தான் நம்ம அதெல்லாம் செய்கிறது. அதாவது நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா, அன்றாடு நம்மளால் முடிஞ்சது இறை வழிபாடு பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணுறோம், அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாதைகள். அதனால் அன்பான நேயர்களை, இந்த பூஜையினுடைய சிறப்புகள் இது வந்து நமக்கு பெரியவங்க நிறைய கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. அந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோமையானால் நமக்கு இறைவனுடைய அருள், முன்னோருடைய அருள் நமக்கு வேணும். முன்னோருடைய அருள் இருந்தால் தான் நம்ம வந்து என்னன்னா, அதனால் அந்த அவங்களுடைய இந்த திருமணம் பண்ணுறது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருத்தமெல்லாம் பார்க்க வேண்டாம், நல்லா படித்தவங்க வாழ்ந்தவங்க பெரியவங்கள்கிட்ட நம்ம அவங்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலாமா, எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க வாய்னால தாராளமாக பண்ணுங்க, இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நிறைவாக இருப்பாங்க, குழந்தைலாம் தடை இருக்காதுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்கனால அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணோம்னா எந்த தோஷமும் கிடையாது, சந்தோஷமாக வாழ்வாங்க. ஏன்னா அந்த பெரியவங்க வாழ்ந்தவங்க வந்து திட்டமாட்டாங்க, நிறைந்த மனதோடு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படின்லாம் ஒரு கருத்து முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல வேதம் படித்தவங்க, அதாவது இந்த வேதம் படித்தவங்க வேதம் படித்தவங்க ஆச்சாரமாக பக்தியாக இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த கற்றவர்களுக்கு வந்து பெரிய சிறப்பு இருக்குது. கற்றவர்கள் உயர்ந்தவர்கள், எது கற்றவர்கள் எல்லாத்தையும் கற்றவர்கள் உயர்ந்தவர்கள். அதனால நம்ம அவங்கள தெய்வமாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் ஒரு நீதிமான் இருக்கார், அவர் தெய்வம் தான். அவங்கெல்லாம் உயர்ந்தவர் தான். மருத்துவர் வந்து தெய்வம், நம்முடைய உயிரை காக்கிறவர்கள். நமக்கு வந்து தர்மத்தை காக்கின்றவர்கள் நீதிமான்கள், அவங்களாம் உயர்ந்தவர்கள் தான். அப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு வழிபாடுகளை பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு இயன்ற இந்த வழிபாடுகளை செய்து அவங்கவுங்க குடும்பத்தில் இந்த கன்னிப்பெண்கள் இருந்தாலோ, இந்த பிரம்மச்சாரி கூட அந்த மாதிரி யாராவது கல்யாணம் பிரம்மச்சாரி இருந்தால் கூட அந்த பிரம்மச்சாரி பூஜை ஒத்துக்கொள்ளும்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பூஜையெல்லாம் நம்ம செய்து நம்மளால் முடிஞ்சது ஒரு 2 பிரம்மச்சாரி வைக்கலாம், 2 கன்னியாபெண்கள் வைக்கலாம், அப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி இந்த பூஜையெல்லாம் செய்து நல்லவர்கள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.